நெல்லின் ஈரப்பத அளவை உயர்த்தாத மத்திய அரசை கண்டித்து தஞ்சையில் திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல் ஈரப்பத அளவை அதிகரிக்காமல் உள்ள மத்திய அரசை கண்டித்து தஞ்சை தலைமை தபால் அலுவலகம் முன்பு திமுக கூட்டணி கட்சிகள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் அன்னியு சிவா, உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் எஸ் பழனி மாணிக்கம், முரசொலி எம்பி, மாவட்ட பொறுப்பாளர்கள் அன்பழகன் எம்எல்ஏக்கள் டிகேஜி நீலமேகம், அண்ணாதுரை, அசோக்குமார், முன்னாள் எம்பி ராமலிங்கம், முன்னாள் எம்எல்ஏக்கள் ராமச்சந்திரன், மகேஷ், கிருஷ்ணசாமி, துணை மேயர் அஞ்சகம் பூபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மத்திய மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரன் எம்எல்ஏ வரவேற்று பேசினார். விவசாயிகளின் பாதுகாவலன், தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் திமுக விவசாய அணி மாநில செயலாளருமான AKS விஜயன் தலைமை தாங்கி பேசினார். அப்போது அவர், மத்திய அரசு வழக்கம் போல் நெல்லின் ஈரப்பத அளவை உயர்த்தாமல் விவசாயிகளை வஞ்சித்துள்ளது. கடந்த 1972ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி விவசாயிகளின் நலன் காக்க அவர்கள் உற்பத்தி செய்யும் நெல்லை வாங்குவதற்காக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்தார். அவர் வழியில் முதலமைச்சர் ஸ்டாலின் விவசாயிகள் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். விவசாயிகளின் பாதுகாவலனாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளங்குகிறார். ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக மாவட்ட தலைவர் அமர்சிங், மதிமுக துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை முருகன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சின்னி பாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசங்கர், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயினுல் ஆபிதீன், மனிதநேய ஜனநாயக கட்சி மத்திய மாவட்ட செயலாளர் வல்லம் ரியாஸ் உள்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முடிவில் மாநகர செயலாளர் PS ராமநாதன் நன்றி கூறினார். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி KS விஜயன் நிருபர்களிடம், ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களில் தொழில்கள் இல்லை என்பதை உணர்ந்த கருணாநிதி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து இந்தியாவுக்கே வழிகாட்டும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் கொள்முதல் செய்யப்படும் நெல் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் 22% வரை ஈரப்பதமுள்ள நெல்லை கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசிடம் தமிழக அரசு கேட்டுக்கொள்ளும். இதன்படி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியும் நேரடியாக நமது அதிகாரிகளை அனுப்பி கேட்டும் ஈரப்பத தளர்வை அறிவிக்காமல் பிரதமர் ரத்து செய்துள்ளார். இதை கண்டித்தும் கருணாநிதியால் கொண்டு வந்த இலவச மின்சார திட்டத்தை பிரதமர் ரத்து செய்ய முயற்சிப்பதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது.